Hi friends, welcome to Tech Support Tamil. Friends, நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த சேனல் தான் வந்து டிஜே சாம் பீட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் தான், ஓகேங்களா? இது இன்னொரு சேனல். இதில் பார்த்தீங்கன்னா சினிமா சாங்ஸ் அந்தமாதிரி ரீமிக்ஸ் பண்ணி போகிறது அந்தமாதிரிலாம் போடுவோம். அதனால் புது படம் என்ன வந்துச்சுன்னா அந்த சாங் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் எடுத்து போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் போன வாரத்தில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் பிளாக் பண்ணது எனக்கே தெரியல, ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பிளாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மெயில் வரும், அப்படி இல்லைன்னா எதனா மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. ஆனால் பிளாக் பண்ணது எனக்கு வந்து எந்த விதமான மெசேஜும் வரல, எனக்கு தெரியாது. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன ப்ரோ உங்கள் வீடியோ பிளாக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ மட்டும் ப்ளே ஆகலை, பிளாக் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட கொடுக்காம டேரெக்டாக கிளைம் கொடுத்து பிளாக் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பிறகு தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முன்னாடி இதேமாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கு, ஓகேங்களா? ஒரு வீடியோக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது சாங், ஓகேங்களா? இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து அதாவது இப்போது நிறைய லேபிள் இருக்குது, ஓகே, சோனி மியூசிக் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேங்களா? அவங்க வந்து நம்மளுடைய அந்த வீடியோவோட ரெவன்யூ மட்டும் வேணும் அப்படின்னா அவங்க காப்பிரைட் கிளைம் கொடுத்து டேரெக்டாக ரெவன்யூ எடுத்துப்பாங்க. அந்த வீடியோ எதுவும் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அதனால் அதில் வர சப்ஸ்கிரைபராக நம்மளுக்கு தான் வரும், ஓகேங்களா? இதுவே அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது, இன்னும் ரீச் ஆக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தமாரி பிளாக் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக பிளாக் மட்டும் பண்ணி வைப்பாங்க, ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வீடியோ எந்த மியூசிக் லேபிளில் இருக்கோ அந்த யூடியூப் சேனலில் மட்டும்தான் அது ப்ளே ஆகும். அதனால் அவங்க சப்ஸ்கிரைபர் வரும், ரெவன்யூ வரும். இது ரெவன்யூ பற்றி அவங்க கால் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? சில பேர் பார்த்திங்கன்னா ரெவன்யூக்காக நம்மள தான் விட்டுட்டு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல போனால் போதுன்னு விட்டுருவாங்க, ரெவன்யூ மட்டும் போதுன்னு. ஆனால் சிலதை மாரி பண்ணுவாங்க. இது எப்போ சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, படம் ஏதாவது ரிலீஸ் ஆகிடுச்சு, இல்லைனா இதோட வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த படத்தோட சாங் தான் நம்ம போட்டிருக்கோம், அந்த சாங்கே அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மூவி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில், ஓகேங்களா, பிளாக்கில் இருக்கிற அந்த சாங் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சாங்க்கு வந்து நடந்திருக்கு ஒரு வீடியோக்கு. அப்போ வந்து எனக்கு எதுவுமே புரியல, என்னடா இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுக்காம பிளாக் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. சரி ஸ்ட்ரைக் கொடுக்கல, அதுவே சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கே புரியுது. அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்போ வந்து எனக்கு எதுவுமே புரியல, என்னடா இது அதுவே பிளாக் ஆகுது அதுவே பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியுது எனக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூவி எதாவது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பிளாக் பண்ண வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோ தான் வந்து 6 மாதம் முன்னாடி பிளாக் பண்ணாங்க. பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதத்தில் அவங்களே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்தமாரி உங்களுக்கு நடக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் வீடியோ போட்டு இந்தமாரி பிளாக் ஆகலாம், ஓகேங்களா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம்லாம் வரலாம். என்ன வந்தாலும் வீடியோ டெலிட் பண்ணாதீங்க, அப்படியே ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அதனால தான் வீடியோ போட்டிருக்கோம். இதேமாரி நிறைய வீடியோ இருக்குது, அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதோட வீடியோலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.